வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு மைக்ரோ பயாலஜி வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பயாலஜி ஈஸி சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸ் பாருங்கள். மைக்ரோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டேஸ். மைக்ரோம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டி, ஆல் ஆஃப் திஸ். எல்லா இடத்துலையுமே இருக்கும். சாயிலையும் இருக்கும், பொல்யூட்டட் வாட்டர்லையும் இருக்கும், தெர்மலானது ஹீட்டான உள்ள ஏரியாலையும் கூட மைக்ரோம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர்ஸ் வந்து டி. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மைக்ரோம்ஸ் இஸ் எ புரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபங்கை, பீரியான்ஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா. என்னவா இருக்கலாம் ஆன்சர்ஸ்? செகண்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பி, பீரியான்ஸ் இஸ் கரெக்டான ஆன்சர்ஸ். இந்த புரோட்டீன் பார்ட்டே வந்து என்னதான், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுடரே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துதான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பாருங்க. The nutritive medium for growing bacteria and many fungi in laboratory is called dasங்கறாங்க. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் வந்து சி, கல்ச்சர் மீடியா தான் கரெக்டான ஆன்சரா. அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கல்ச்சர் மீடியா. ஓகே, ஃபிஃப்த்துக்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The inoculum is added to the fresh milk in order to convert milk into curd. The term inoculum here refers to dash. ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி, எ ஸ்டார்டர் கண்டெய்னிங் மில்லியன் ஆஃப் LAB. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. சிக்ஸ்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Study the following statements regarding lactic acid bacteria which are used to convert milk into curd. ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணிக்கோங்க. செவன்த்துக்கான ஆன்சர்ஸ் வந்து சி, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் அண்டு தேர்டு. தே ப்ரொடியூஸ் acids that coagulate and partially digest the milk proteins. A small amount of curd added to the fresh milk as an inoculum containing millions of LAB which at suitable temperatures multiply and convert milk into curd. Third, conversion of milk into curd improve its nutritional quality by increasing vitamin B2. ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ செவன்த்துக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த இன்கரெக்ட் ஒன்ஸ். கொஸ்டின்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கு. ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சி, த லார்ஜ் ஹோல்ஸ் இன் ஸ்விஸ் சீஸ் ஆர் டியூ டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2 பை அ ஃபங்கை கால்டு ப்ரோபினோபாக்டீரியம் செர்மனி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர்ஸு. அப்போ இந்த இன்கரெக்டுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எயித்துக்கு சிங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1. பிசைட்ஸ் curling of milk, LAB also improve its nutritional quality by increasing vitamin B12. Statement 2 பாருங்க. The LAB when present in human stomach check disease causing microbes அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. 9th ஆன்சர்ஸ் வந்து ஏ. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். நல்லா நோட் பண்ணிச்சுங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். லேப் வந்து அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதான், செக் த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸையும் செக் பண்ணுதான். அப்போ வந்து என்னது, 9th ஆன்சர்ஸ் வந்து ஏ. The next question பாருங்க. Which one of the following combinations of organisms are responsible for the formations and flavor of yogurt அப்படிங்கிறாங்க. யோகர்ட்னா ஒரு பாலாடை கட்டி மாதிரி ஒரு
மில்க் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள். 10th ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் ஏ லாக்டோபேசிலஸ் பல்காரியஸ் அண்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோபில்லஸ். ஓகேங்களா, 10th ஆன்சர்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் காலம் 1 காலம் 2 கொடுத்துக்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணிங்க. நம்ம ஆன்சர் செக் பண்ண போகிறோம். 13 ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் பி. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. ஓகேங்களா, இப்போ பி தான் கரெக்டான ஆன்சரு. பார்க்கலாமா? பிக்கு வந்து பாருங்க, அதாவது பி தான் கரெக்டான ஆன்சரு. ஏக்கு 3 லாக்டோபேசிலஸ் அசிடோபிளஸ் இருக்கா, அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கன்வர்ஷன் ஆஃப் மில்க் இன்டு கர்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பிக்கு வந்து 1 சக்கரோமைசிஸ் செர்விசிங்கிறது அதோட ஆன்சர்ஸ் வந்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டஃப் பிசைந்த மாவை பிசைஞ்சு கொடுக்குது. சி பாருங்க, ப்ரோபினோ பாக்டீரியம் செர்மலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. ஸோ அது என்ன பண்ணுது பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்விஸ் சீஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டி ஸ்பைருலினாங்கிறது என்னது, 2 சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். அப்போ 13 ஆன்சர்ஸ் பிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. The next questions, which one of the following organisms is used in the production of the beverages? Beveragesனா குளிர்பானங்கள் அப்படிங்கிறாங்க. 14th ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர்ஸ் பி சக்கரோமைசிஸ் செர்விசியே. ஓகேங்களா, 14 ஆன்சர்ஸ் வந்து பி. Wine and beer are produced directly by fermentations, whereas brandy and whiskey require both fermentations and distillations. This is because 16th answers பார்க்க போறோம். Answers A. Fermentations is inhibited at an alcohol level of 10 to 18%. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். 16 ஆன்சர்ஸ் வந்து A. The next question பாருங்க. The chemical substances produced by some microbes which can kill or retard the growth of the microbes are called dasங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். 17th ஆன்சர்ஸ் வந்து சி ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் எதுல இருந்து எடுக்கிறாங்க ஆன்டிபயாட்டிக்ஸ்ங்கிறாங்க. 18th ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். டி ஆல் ஆஃப் திஸ் பாக்டீரியா ஃபங்கை ஆக்டினோமைசிஸ் எல்லாத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following antibiotics was extensively used to treat American soldiers in World War II? Very very interesting question, very fundamental question also. தெரியுதா எல்லாருக்குமே? ஆன்சர்ஸ் என்னது? டி பெனிசிலின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Read the following statements regarding antibiotics and select the incorrect options from the quotes given below. அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா ஏ ஃபர்ஸ்ட் ஒன்லி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த அட்டர்னேட்டிவ்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் which in small concentrations can kill or retard the growth of other harmful microorganisms. அப்போ 20க்கு ஃபர்ஸ்ட் ஒன்று தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions, which of the following disease are treated by antibiotics? many disease கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது கரெக்டாக ஆப்டாக சொல்லி செக் பண்ண போகிறோம். 21க்கு ஆன்சர்ஸ் வந்து டி 1, அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ 21 ஆன்சர்ஸ் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 பாருங்களேன். ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் டாஸ். ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 22 ஆன்சர் இஸ் ஏ ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22 ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. which of the following antibiotics is not correctly matched with the source from which it is obtained அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான். 23க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம்.
டி ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ் பேசிலஸ் கிரைசியஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் என்னது, அது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. 23 ஆன்சர்ஸ் வந்து என்னது, டி. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்சைம்ஸ் விச் ஹேஸ் த ஃபைப்ரினோலைட்டிக் எஃபெக்ட் இஸ் டேஸ்ங்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. இதுக்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் இஸ் டி. அது என்னது, ஸ்ட்ரெப்டோகைனேஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26க்கு டி. கொஸ்டின்ஸ் பாருங்க, ஸ்டேட்டின்ஸ் used for lowering blood cholesterol level are extracted from das. 29 ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து என்னது, டி. ஈஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. 30 பாருங்க, மோனோஸ்கஸ் பர்பியூரியஸஸ் இஸ் ஏ ஈஸ்ட் கமர்ஷியலி யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டேஸ்ங்கிறாங்க. 30க்கான ஆன்சர்ஸ் வந்து சி, பிளட் கொலஸ்ட்ரால்ஸ் லோயரிங் ஸ்டாட்டின்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஷன்ஸ் கண்டைன்ஸ் த என் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு டூரிங் anaerobic ரெஸ்பிரேஷன் இன் ஈஸ்ட்ங்கிறாங்க. ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஆன்சர்ஸ் செக் பண்ணலாமா. சி, CO2, C2H5OH அண்டு எனர்ஜி. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.